ஓ மகா மாரியம்மனே போற்றி போற்றி. இன்றைய உரையில் நாம் பார்க்க இருக்கும் மாரியம்மன் ராசிபுரத்தில் அமைந்திருக்கும் தாலி பாக்கியத்தை காக்கும் ராசிபுரம் நித்திய சுமங்கலியை தான். முற்காலத்தில் ராஜபுரம் என்று அழைக்கப்பட்ட ராசிபுரம் நாமக்கல் மாவட்டத்தில் பறந்து விரிந்து கிடக்கும் கொல்லிமலை, சித்தர்கள் வாழ்ந்ததாக சொல்லப்படும் அணவாய் மலை, போதமலை, நைனாமலை ஆகிய 4 மலைகள் சூழ்ந்திருக்க நடுவே அமைந்துள்ளது. சுமார் 350 ஆண்டுகள் பழமையான இந்த கோவில் கிழக்கு பார்த்த சன்னதியாக காட்சியளிக்கின்றது. கடை 7 வள்ளல்களில் ஒருவரான வல்வில் ஓரி காலத்தில் கட்டப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த ஆலயம். ஒரு சமயம் விவசாயி ஒருவர் நிலத்தை உழுது கொண்டிருந்த போது கலப்பையில் ஏதோ ஒரு பொருள் தட்டுப்பட உடனே அந்த விவசாயி அந்த இடத்தை தோண்டி பார்த்தார். அங்கு ஒரு பீடம் இருப்பதைக் கண்டு அதை அந்த பகுதி மக்களுடன் ஒரு குடிசையில் வைத்து அம்மனாக வழிபட்டு வந்தார். பின்னர் மாரியம்மன் சிலை அங்கு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. அந்த ஊரை ஆட்சி செய்து வந்த மன்னன் திடீரென்று நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் கிடந்தான். எந்த வைத்தியத்திற்கும் அந்த நோய் கட்டுப்படாததால் அவனது மனைவி இந்த அம்மன் சன்னதிக்கு சென்று தான் அணிந்திருந்த தாலி கொடியை 2 கைகளாலும் பற்றி கொண்டு தனது கணவனை காப்பாற்றுமாறு கதறி அழுதாள். அப்படியே மயங்கியும் விட்டாள். அந்த பெண்ணின் வேண்டுதல் நிறைவேறி அந்த மாரியம்மன் அருளால் அரசன் பிழைத்துக் கொண்டான். அதை கண்ட அவன் மனைவி தன் தாலி கொடியை கண்களில் ஊற்றிக்கொண்டு தனது தாலி பாக்கியத்தை நிலைக்க செய்த சுமங்கலி மாரியம்மாவே என்று கண்கலங்கி வணங்கியதாக கோவில் வரலாறுகள் எல்லாம் இருக்கின்றன. பெரும்பாலும் மாரியம்மன் கோயில்களில் திருவிழாவின் போது கருவறைக்கு எதிரே வேம்பு கம்பம் நடப்படும். இதனை மாரியம்மனின் கணவராக, அதாவது சிவபெருமானாக கருதி வழிபடுவார்கள். இந்த கோவிலுக்கு வரும் பெண்கள் தங்கள் கணவர் உடல் நலம் பெற வேண்டியும் குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க கோரியும் கோவிலில் உள்ள கிணற்றில் தண்ணீர் எடுத்து வந்து வேம்பு கம்பத்தில் ஊற்றி மஞ்சள் குங்குமம் வைத்து அம்மனை வேண்டி வருகின்றார்கள். சிலர் பாலாபிஷேகமும் செய்கின்றார்கள். திருவிழா முடிந்ததும் இந்த வேம்பு கம்பத்தை நீர்நிலைகளில் சேர்ப்பார்கள். ஆனால் ராசிபுரம் மாரியம்மன் கோவிலில் சிவபெருமானின் வடிவில் இருக்கும் வேம்பு கம்பம் 365 நாட்களும் நடப்பட்டு இருக்கின்றது. எனவே எப்பொழுதும் கணவனை விட்டு பிரியாமல் நித்திய சுமங்கலியாக இருக்கும் அம்பிகை இவள் என்று போற்றி வருகின்றார்கள் பக்தர்கள். கணவனின் உடல் நலத்திற்காக வேண்டிக் கொள்ளும் பெண்களின் தாலி பாக்கியத்தை நிலைக்க செய்வதால் இந்த அம்மனை நித்திய சுமங்கலி மாரியம்மன் என்று அழைக்கின்றார்கள். இந்த திருக்கோவிலில் ஐப்பசி மாதம் முதல் செவ்வாய்க்கிழமை என்று திருவிழா தொடங்கி 15 நாட்கள் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளாக பூச்சாட்டுதல், கம்பம் நடுதல், தீக்குண்டம் இறங்குதல், தேரோட்டம், பொங்கல் வைத்தல், உருள் தண்டம் போடுதல் போன்றவை நடைபெறுகின்றன. ராசிபுரம் மாரியம்மன் கோயில் திருவிழாவின் 3ஆம் நாள் நடக்கும் வேம்பு கம்பம் மாற்றும் நிகழ்ச்சியின் போது குழந்தை வரம் வேண்டி அங்கு வரும் பெண்களுக்கு தயிர் சாதம் பிரசாதமாக வழங்கப்படுகின்றது. இந்த பிரசாதத்தை பெற விரும்பும் பெண்கள் திருவிழா நாளில் பயபக்தியோடு விரதத்தை கடைபிடிக்கின்றார்கள். தயிர் சாதத்தை பெற்றவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியமும் கிடைக்கின்றது. மேலும் இந்த கோவிலில் அம்மனின் பாதச்சூடு பறிக்கப்பட்ட ஊஞ்சல் இருக்கின்றது. தங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்க்க வேண்டி பெண்கள் அந்த ஊஞ்சலை 3 தடவை ஆட்டிவிட்டு செல்கின்றார்கள். அவர்களது இந்த நம்பிக்கை இதுவரை பொய்த்து போனதே கிடையாது. அப்பேற்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற மாரியம்மன் இவர். ஆகையால் நண்பர்களே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானால் கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு சென்று அம்பாளின் அனைத்து அனுகிரகங்களையும் பெற வேண்டி இந்த உரையை இட்டோடு முடித்து நாளை வேறொரு மாரியம்மன் ஆலயத்தில் உங்களை சந்திக்கின்றேன். இன்று விரிந்து நாளை சந்திப்போமா? ஓம் மகா மாரியம்மனே போற்றி போற்றி. ஓம் மகா மாரியம்மனே.